சோதனைகள்லாம் ஏற்படும் பொழுது அதை ஒரு முஸ்லிம் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் இந்த சோதனை அல்லாஹுடைய புறத்தில் இருந்துள்ளது என்று உறுதி கொண்டு பொறுப்பை அல்லாஹிடமே ஒப்படைக்க வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்யாமலும் வெறுக்காமலும் காலத்தை ஏசாமலும் மார்க்கத்தை உறுதியாக பற்றி பிடித்து இருக்க வேண்டும். மூன்றாவது, சோதனைகளை தடுப்பதற்காக பயனுள்ள காரியங்கள்ல ஈடுபட வேண்டும். நான்காவது, செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்வின் பக்கம் மீண்டும் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். சோ இப்ப ஒரு சோதனை ஏற்படும் போது அதை எப்படி நம்ம எதிர்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த சோதனையில கூட ஒரு பயன்கள் இருக்குது. அது எப்படிமா, சோதனையே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், அதுல கூட பயன்கள் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நிச்சயமாக நமக்கு ஏற்படக்கூடிய சோதனையிலையும் நமக்கு பயன்கள் இருக்குது. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, முதலாவது பாவங்கள் மன்னிக்கப்படும், தீமைகள் அழிந்து போகும். இரண்டாவது, மறுமையின் அந்தஸ்தும் படித்தரமும் உயரும். மூன்றாவது, அல்லாஹ்வின் முன் பணிவதற்கும் தௌபா தேடுவதற்குமான வாசல் திறக்கும். நான்காவது, நன்மையை இழந்த துர்பாக்கியசாலிகளுடைய வழிகளை உணர்த்துகிறது. ஐந்தாவது பார்த்தோம்னாக்கா, அதாவது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமை எல்லாமே அல்லாஹ்வின் நாட்டப்படிதான் நடக்குது அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை உறுதியாக்குகிறது. ஸோ இப்போ நம்ம சோதனைகளை எப்படி எதிர்கொள்ளலாம், மேலும் அந்த சோதனையால ஏற்படக்கூடிய பயன்கள் என்னன்னு பார்த்தோம். அடுத்தது, சோதனையில் அகப்பட்டவங்க மீள்வதற்கு என்னென்ன வழிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா,